வணக்கம். ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, நீங்க போய் கோயில்ல போய் வேண்டுதல் பண்ணாலே, அதுவே உங்களுக்கு பாவம் வந்து சேரும். அதே மாரி ஒருத்தருக்கு வந்து ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஒரு எலுமிச்சம்பழத்த எடுத்து சூலாயுதத்துல குத்தி வச்சீங்க அப்டின்னா, அதுவும் பாவமா வந்து உங்களுக்கு திருப்பி வந்து அடிக்கும். இதுல நீங்க ஒருத்தருக்கு வந்து கெடுதல் பண்ணணும்னு சொல்லி போட்டு, மந்திரம் போட்டு நீங்க செஞ்சீங்க அப்டின்னா, அந்த மந்திரம்ங்கிறது அவங்களுக்கு எத்தன ஆண்டுகளுக்கு கெடுதல் பண்ணணுமோ அது முடிச்ச உடனேவும், அதே மந்திரம் திருப்பி வந்து யார் மந்திரம் செய்தார்களோ, அவர்கள திருப்பி வந்து அடிக்கும். அதுவும் அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரம் செய்யக்கூடிய தன்மையை பொறுத்து 3 தலைமுறைக்கு அது பின்னாடி வந்து அடிக்குமாமா. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாந்திரீகத்த வச்சு அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய வேலைய தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். அப்படி செய்றதுனால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். பொதுவா மாந்திரீகம் பண்ணாம இருக்கிறது நல்லது. மந்திரத்தில் விழும் மாங்காய் நிலைக்காதும்பாங்க. மந்திரத்தில வரக்கூடிய மாங்காய் என்ன ஆகுது? நிலைக்காது. ஒரு முறை வந்த மாங்காய் என்ன ஆயிரும்? மறுபடியும் மறைஞ்சு 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 போயிரும். திரும்ப திரும்ப அந்த மாங்காய்க்காக ஏங்கி ஏங்கி மறுபடியும் மறுபடியும் மந்திரம் போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் அந்த மாங்காய் வந்துகிட்டே இருக்கும். அதனால மந்திரத்தால் மாங்காய் பறிப்பதற்கு முயற்சி செய்யாதீங்க. இறைவனை வணங்குங்க, நேர்மையா இருங்க.